ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளினாலே நமக்கு ஞாபகம் வர்றது வீட்டில் செய்கிற பலகாரம் தானுங்க. ஸோ அதிரசம், முறுக்கு, தட்டை இது எல்லாமே தான் தீபாவளியோட ஸ்பெஷல் நமக்கு, கரெக்டாக? ஸோ இன்றைக்கி தட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக அட் த சேம் டைம் ரொம்ப கிறிஸ்பியாக வர்றதுக்கான ஒரு 2 டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு த சேனல் டேஸ்டி ஃபுட். இன்னும் டேஸ்டி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி தட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். கடையில் வாங்கின மாவு தான். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதோடு சேர்த்து ஒரு 5 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன இஞ்சி துண்டு வந்து அதை நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தேவையான சால்ட், அதோடு சேர்த்து சால்டட் பட்டர். ஸோ இவ்வளோ தாங்க தேவையான பொருள். இதை வச்சே ரொம்ப கிறிஸ்பியாக நம்ம தட்டை செஞ்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு, அது வந்து ஃபுல்லாக தட்டில் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வேணும்னா பவுல் கூட யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் ஈவனாக மிக்ஸ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி தட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் சால்டட் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 2 டிப்ஸ் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இதான் டிப் நம்பர் 1. இதில் வந்து சால்டட் பட்டர் ஆட் பண்ணணும். அட் த சேம் டைம் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈவனாக கரெக்டாக மிக்ஸ் ஆகி வரும். இது வந்து நம்ம கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா பட்டர் அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் கரெக்டாக நம்மளால் ஈவனாக மிக்ஸ் பண்ண முடியும். ரொம்ப கட்டியாக இல்லை ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு ரொம்ப கட்டியாக தான் வரும். அதனால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து நல்லா தட்டிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது மிக்சியில் அரைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம தட்டி ஆட் பண்ணாலே நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். அடுத்து இதில் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு பாசிப்பருப்பை மட்டும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். வேணும்னா நம்ம கடலை பருப்பையும் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு ஃபில்டர் பண்ணிவிட்டு பருப்பு மட்டும் ஆட் பண்ணணும். இதில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா காஷ்மீரி சில்லி பவுடர், அதையும் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். ஸோ எப்போவுமே காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது அந்த கலர் நல்லா வரும். ஸோ அதனால் நார்மல் சில்லி பவுடரோட காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தட்டை கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் டிப் பட்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ செகண்ட் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாட் வாட்டர். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பியாக அட் த சேம் டைம் முறுமுறுன்னு வரும். தண்ணி ஃபுல்லாக அட் அ டைமில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் இல்லைன்னா கரண்டியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, கை வைக்க வேண்டாம். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக சூடாறினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்டேஜில் கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போதுமே வந்து எல்லா மாவையும் அட் அ டைமில் நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ சின்ன சின்ன போர்ஷன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சின்ன சின்ன போர்ஷன்ஸாக நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரே உருண்டை வர மாதிரி மாவு ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு, மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அப்படியே வைக்க வேண்டாம், அப்புறம் காஞ்சிரும். அதனால் பிசைஞ்ச உடனே வந்து அதை உருண்டை பிடிச்சிடணும். ஸோ உருண்டை பிடிக்கிறதுக்குமே வந்து அதுலேருந்து சின்ன சின்ன போர்ஷன் மாவாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நமக்கு எந்த சைஸ் அளவுக்கு தட்டை வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தட்டை செய்யும்போது நீங்கள் மட்டுமே தனியாக செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உருண்டை ஃபுல்லாக பிடிச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தட்டையை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை 2 பேராக சேர்ந்து செய்கிறீங்க அப்படின்னா சைட் பை சைடு ஒருத்தங்க வந்து உருண்டை செய்யும்போது இன்னொருத்தங்க வந்து தட்டையை செஞ்சிடலாம். ஸோ அந்த மாதிரி 2 பேராக செய்யும்போது வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், மாவு வந்து காயாமல் இருக்கும். இன்றைக்கி நான் மட்டும்தான் செய்கிறதுனால நான் மட்டும் ஃபஸ்ட்டு உருண்டை ஃபுல்லாக பிடிச்சி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து தட்டையை செய்ய போகிறேன். பாருங்கள், இதே மாதிரி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த உருண்டை பிடிக்கும்போது வந்து ரொம்ப சர்க்கிளாக இருக்கணும், இல்லை ரொம்ப லட்டு மாதிரி அந்த ப்ராப்பர் ஷேப்பாக வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு சர்க்கிளாக இருந்தால் போதும். அதை வந்து நம்ம எப்படியும் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாகவே வந்துடும். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஆயில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம இது தட்டை பண்ணுறதுக்கு நீங்கள் வாழையில யூஸ் பண்ணலாம். வாழையில வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஒட்டாமல் வரும். மேலே யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ ஆயில் பேக்கெட்டோட கவர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா இப்படி கட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ளிப் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு வந்து நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை பவுல், கீழே வந்து சர்க்கிளாக இருக்கிற மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி எந்த பாத்திரமாக இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பூரி ப்ரெஸ்ஸில் வச்சு தான் நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இல்லை இன்கேஸ் வீட்டில் வாழையில இல்லை அப்படின்னா வெறும் அந்த ஆயில் கவர் வச்சே நம்ம ஈஸியாக தட்டையை செஞ்சிடலாம். பாருங்கள், நான் இப்போது ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு வாட்டி தேவையான அளவுக்கு நம்ம தட்டை ஃபுல்லாக செஞ்சுட்டு, இந்த மாதிரி வாழையில இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது கவர் இருந்துச்சு அப்படின்னா கூட அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே ஹீட் ஆகி வந்துடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தட்டை செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணி அதில் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு இப்போது போட்ட உடனே எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு செம்மையாக அந்த கலரில் வரும், ரெட் கலரில் வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இது எப்போ நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஆயிலில் சலசலப்பு ஃபுல்லாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் மறக்காமல் டேஸ்டி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.